பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لعائشة لا ابنة صديق ولكنكم الذين يصومون ويتصدقون وهم يخافون ألا يتقبل منهم. رواه الترمذي. أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையின் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, புனிதமான ரமலான் மாதத்துடைய கடைசி ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். அதிகபட்சம் 2 நாட்கள், அல்லாஹ் மனது வைத்தால் 3 நாள் ரமலான் நம்மை முழுமையாக கடக்க இருக்கிறது. சுமார் 2 மாதங்களும் அல்லாஹு தாலா இடத்துல துவா செய்தோம் இல்லையா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான். யா அல்லாஹ், ரஜபுல ஷாபான்ல பரக்கத்தை கொடு, ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு. 2 மாதம் துவா செஞ்சோம். அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செஞ்சு ரமலான் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ஆயுளை நீட்டி இருக்கிறான். ரமலானிலும் அதிகபட்சமாக 27 தினங்களை முடித்து விட்டோம். 2 அல்லது 3 தினங்கள் இருக்கிறது. இப்போ நமக்கு மத்தியில் ஒரு கேள்வி. அல்லாஹ் கேட்பதாக வைத்து கொள்ளுங்களேன். அல்லாஹ்வை கேட்கிறான், என்னப்பா நீ கேட்டிய ரஜபு ஷாபான்ல 2 மாசமா கேட்டிய ரமலானை கொடுத்தேனே, என்ன செஞ்ச இல்லையா? ரிசல்ட்டு இந்த ரமலான் முழுக்க உன்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? நீ கேட்ட, நான் கொடுத்துட்டேன். நீ ரமலானை கேட்ட, நான் கொடுத்துட்டேன். இந்த ரமலான் எப்படி இருந்துச்சு? கண்ணியமான சகோதர மக்களே, கண்டிப்பாக இந்த கேள்வி தவிர்க்கவே முடியாது. கேட்டு கொடுத்துருக்கான் இல்லையா? நம்ம கேட்டிருக்கோம், அவன் கொடுத்துருக்குறான். இப்போ நம்ம பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? அத்தாட்ட ஒரு அவனுக்கு பணம் கேட்டுக்கிட்டே இருக்கான், பையன் கேட்டுக்கிட்டே இருக்கான், கொடுத்துட்டா கணக்கு கேட்பா. நீ கேட்டால் கொடுத்தேனே, என்னென்ன கணக்கு, என்ன வரவு, என்ன செலவு, இதில் என்னென்ன செலவில் நியாயம், நல்ல செலவு, கெட்ட செலவுன்னு ஒரு தரம் பிரிப்பார் இல்லையா? இது மாதிரி ரமலானை பற்றி ரப்பிடத்தில் நம்பி கணக்கு கொடுத்தாகணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹு தாலா இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்திய நல்லடியார்கள் கூட்டத்தில் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதிகபட்சம் இன்னும் 2 அல்லது 3 தினங்கள் தான் இருக்கிறது. ரமலானுடைய கடைசி தினங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரமலானுடைய கடைசி எட்ஜில் இருக்கிறோம். இந்த 2 தினத்தை விட்டுட்டோன்னு சொன்னால் அடுத்து ரமலான் அடைகிறதுக்கு 11 மாதம் காத்திருக்கணும். இன்னும் 2 நாள் ரம்ஜான் வந்துடுச்சு, பெருநாள் கொண்டாடி கலைஞ்சிடுறோமா? அப்புறம் 1 மாதத்தில் திரும்ப ரமலான் பிறை பார்த்து ரமலான் நோன்பு வைக்க போகிறோமா? ஒரு 2 மாதத்துக்கு பிறகு ரமலான் பிறை பார்க்க போகிறோமா? அடுத்து ரமலான் பிறை பார்க்குறோம், இன்னொரு 11 மாதங்கள் காத்திருக்கணும். ரமலானுடைய எட்ஜில் இருக்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த ரமலான் கண்டிப்பாக நம்ம மீளாய்வு செய்யணும். இந்த 27 நாட்கள் நம்ம எப்படி கழித்திருக்கோம், மீதமுள்ள 2 நாட்களை எப்படி கழிக்க இருக்கிறோம், 2 ரொம்ப முக்கியம். இந்த 27 நாளை நம்ம எப்படி கழிச்சிருக்கிறோம், இந்த 27 நாளில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ், என்னென்ன நெகட்டிவ்ஸ், நம்ம செய்த அமல்கள் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இல்லை, இதை நம்ம அனலைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். 2வது, அடுத்து வரக்கூடிய 2 அல்லது 3 தினங்களை ஆக பர்ஃபெக்டாக, ஆக பரிபூரணமான முறையில் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக ஒவ்வொரு முஃமின்களுக்கும் இருக்கிறது. அமலுடைய கடைசி தான் அந்த அமலை தீர்மானிக்கிறது.
இல்லையா? இப்னு ஹப்பான் என்ற கிதாபுடைய 360வது ஹதீஸ் பெருமானார் தெளிவுபடுத்தி விட்டார்கள், இன்னமல் அமால் பில் ஹவாத்தீம், அமல்கள் எல்லாமே கடைசியை கொண்டு தான் முடிவு செய்யப்படுது. நீ ஆரம்பத்தில் கூட எப்படி இருந்த அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நீ கடைசியில் எப்படி இருந்த, எனக்கு உன்னுடைய எண்ட் எப்படி இருந்தது, உன்னோட ஃபினிஷிங் எப்படி இருந்துச்சு. ஃபினிஷிங் சரியில்லைன்னு சொன்னால் முன்னாடி எல்லாமே நாசம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. இல்லை, அதான உண்மை. நீ நிதர்சனம் அது. புரிதலுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேனே. ஒரு 60 வருஷமாக ஒருத்தர் 60-65 வருஷமாக வாழ்ந்துருக்கிறார். அதில் முதல் 45-50 வருஷம் வரைக்கும் பர்ஃபெக்ட். அவரை யாரும் விரல் நீட்டி பேச முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்ட். இபாதத்தில் சரி, குடும்பத்தில் சரி, வியாபாரத்தில் சரி, அவருடைய எல்லா வட்டத்திலையுமே பெர்ஃபெக்டாக இருந்தார். கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஷைத்தான் என்ன பண்ணான்னு தெரில, வழிகட்டு போயிட்டார். கடைசி புறா குடியும் கூத்துமாவே அகலியுது, பள்ளி பக்கமே வரலை. 24 உம்ரா செஞ்சுருக்கிறாரு இல்லையா? வருஷத்துக்கு ஒரு உம்ரா, ரமதான் முழுக்க அவருக்கு உம்ரா ஹஜ்ஜில் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு இபாதத்தில் இருந்தவர் கடைசி ஒரு 6-7 வருஷம் ரொம்ப மோசமாயிடுச்சு. எல்லாமே ஃபசாது, தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, பழக்க வழக்கங்கள் ரொம்ப மோசமாயிடுச்சு. வஃபாத் ஆகிட்டார். இவரை பற்றி நம்முடைய சர்டிஃபிகேட் என்ன? நாளை மறுமையில் இவர் என்னன்றது நமக்கு தெரிய போகிறது இல்லை. ஆனால் நம்ம இங்கே ஒரு ஃபத்வா கொடுப்போம் இல்லையா? என்னங்க மனுஷன் 50-55 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கடைசி மோசமாயிடுச்சே. கடைசி முழுக்க பள்ளிக்கு வர முடியலையே அவரால், குடியும் கூத்துமாக தானே இருந்தார். நம்ம பாசிட்டிவாக பேசுவோமா நெகட்டிவாக பேசுவோமா? என்னங்க 50 வருஷம் இபாதத் செஞ்சுருக்கிறாரு, அதெல்லாம் இருக்கட்டும், கடைசி என்ன? இதானே நிதர்சனம். இதுக்கு மாத்தமாக இன்னொரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் உதாரணத்தோடு இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன உதாரணம். நர்பாக்கியசாலி துர்பாக்கியசாலி ரசூலுல்லாஹ் கிளாஸ் எடுப்பாங்க. நர்பாக்கியசாலி யார் தெரியுமா, துர்பாக்கியசாலி யார் தெரியுமா, ரசூலுல்லாஹ் கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்னொருத்தர் எடுத்துக்கோங்க, ஒரு 50-55 வருஷம் சரியில்லை, ஃபுல்லு ஃபசாது இல்லையா? தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சரியான ஹலால் ஹராம பேணலை, மக்களுக்கு மத்தியில் சரியான கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லை. ஆனால் கடைசி 5 வருஷம் 6 வருஷம் அல்லாஹ் இபாதத்தாக வச்சுருந்தான், ரொம்ப பேணுதலாக இருந்தார், பள்ளியிலே கடந்தார், ஹலால் ஹராம பேணினார், மக்களுக்கு மத்தியில் ரொம்ப நல்ல பேரை வாங்கினார், வஃபாத் ஆகிறார். இவருக்கு நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட் என்ன? அப்படியே மாற்றமாக இருக்கும். இப்போ இவருக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுப்போம். எல்லாம் எப்படியோ 50 வருஷம் மோசமாக இருந்துச்சு, ஆனால் கடைசி அல்லாஹ் தஆலா ஹிதாயத் கொடுத்துட்டான், பரவாயில்ல, இவரை போகிற ஒரு நல்ல மனுஷன் நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுவோம். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, இங்கே முடிவு தான் அசல். நம்ம ஆரம்பம் எப்படி இருந்தோன்னு முக்கியம் இல்லை. விளையாட்டில் 19 ஓவர் எப்படி போகிறதில்ல, கடைசி ஓவர் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கடைசியில் நம்ம இருக்கிறோம். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இன்னமல் அமால் பில் ஹவாத்தீம், உங்களுடைய அமல்கள் எல்லாமே முடிவு கொண்டு தான் இருக்குது. முடிவு நாசமாகிடுச்சுன்னு அமல் ஃபுல்லாக நாசம். முடிவு நாசம் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அமல் பூரா நாசம். எல்லாமே பர்ஃபெக்டாக சமைச்சிட்டு சமையல் கடைசியில் ஏதோ கொஞ்சோண்டு அசிங்கத்தையோ இல்லை ஏதோ மோசமானதை கலந்துட்டு வந்தோன்னா அந்த சமையல் பூரா நாசமாக போயிடும். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானாருடைய வார்த்தை அல்லாஹ் தஆலா. அதனால தான் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 102வது வசனம் கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான். யா யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டோர்களே, அழைக்கிற அழைப்பை பாருங்க. அல்லாஹ் யா யுஹல்லதீன ஹாது, யஹூதிகளின் அழைக்கல. யா யுஹல்லதீன நசாரா, நஸ்ரானிகளின் அழைக்கல. அல்லாஹ் அழைக்கிறான், யா யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி, அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம்களாகவே மரணியுங்கள், முஸ்லீம் அல்லாமல் மரணித்து விடாதீர்கள். புரியுதா? அல்லாஹ் கேட்கிற வார்த்தை. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அப்ப நீ மரணிக்கும் பொழுது முஸ்லீமா மரணிக்கணும் இல்லையா? உன் வாழ்க்கை 60 வருஷம் 75 வருஷம் அதெல்லாம் வேற. நீ மரணிக்கும் பொழுது, மரணம் உன்னை சம்பவிக்கும் பொழுது நீ முஸ்லீமாக மரணிக்கணும். அல்லாஹுடைய வார்த்தை. இங்கே அல்லாஹ் தஆலா யார் அழைக்கிறான்? முஸ்லீம்களை பார்த்து அழைக்கிறான். முஃமின்களை பார்த்து அழைச்சு, ஓ முஃமின்களே, நீங்கள் முஸ்லீம்களாக மரணிங்க. ஒரு நியாயம் இருக்கு. யஹூதிகளே, எப்படி வேணா வாழ்ந்துக்கோங்க, கடைசியில் முஸ்லீம்களாக மரணிக்க, இதான் ஒரு நியாயம் இருக்கு. முஃமின்களேன்னு அழைக்கிறான், நீ மூமினா மரணிக்க சொல்றான். நான் தான் முஸ்லீம் தானப்பா, நான் ஏன் முஸ்லீமா மரணிக்கணும்? நான் முஸ்லீம் தானே. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களே அழைச்சு நீ முஸ்லிம்களாகவே மரணின்னு சொல்றானே, அல்லாஹ் என்ன சொல்ல வரா? கண்ணியமான சகோதர மக்களே, வாழுகின்ற காலத்தில் இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதை விட முக்கியமானது மரணிக்கும் பொழுது இஸ்லாத்தோட மரணிக்கணும் இல்லையா? வாழுகின்ற காலத்தில் இஸ்லாத்தை எந்த அளவுக்கு கடினமாக பிடித்திருந்தோமோ அதை விட ரொம்ப கவனமாக மரணத்தின் போது பிடித்திருக்கணும். இதுதான் ரமதானுக்கும். ரமதானுடைய முதல் 10 நாள், 2வது 10 நாள், கடைசி 10 நாளில் நம்ம எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோமோ அதை விட ஆக பேணுதல் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கணும்?
கடைசி 2-3 நாட்களில் இருக்கணும். என்ன மனசு இது சரியில்லை, எல்லாமே மோசமாயிரும். ஃபைனல் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு ரொம்ப பெரிய உதாரணம் இப்லீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இப்லீஸ் குர்ஆன் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்கின்ற வார்த்தை, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நிர்ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லால அடுத்தது, பிஸ்மில்லா ரெண்டாவது. அல்லாஹ் என்ன சொல்றா, நீ என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவனை விரட்டு, அப்புறமா என் பேரை சொல்லு. கண்டிப்பான சகோதரர்களே, இந்த ரஜீம் என்ற பட்டம் அவனுக்கு எப்போ கிடைச்சது? விரட்டப்பட்டவன்ற பட்டம் எப்போ கிடைச்சது? ஒரு 3000 வருஷம் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சான், அதனால அல்லாஹ் விரட்டிட்டான்னு சொல்லாமா? குர்ஆன் எடுத்து பாருங்களே. இப்லீஸ் விரட்டப்பட்டவன், சாபத்திற்குரியவன் அப்படின்ற பட்டம் கிடைச்சதுல என்னெல்லாம் பண்ணா அவனுக்கு பட்டம்? சுற்றி சுற்றி பார்த்தா இப்லீஸை பற்றி நம்ம ஒரே ஒரு நெகட்டிவ் தான் சொல்ல முடியும். அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லி சஜிதா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். அதை தவிர்த்து இப்லீஸ்ல வேற ஏதாவது நெகட்டிவ் நம்ம படிக்க முடியுமா குர்ஆன்ல, ஹதீஸ்ல? கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்லீஸுக்கு பாராட்டு விழா வைக்கல. செய்தி என்னதுன்னா அவனுடைய கடைசி மோசமாயிடுச்சு, எல்லாமே க்ளோஸ். அதுக்கு முன்பு வரை அவன் தான் ஹைலைட், முஅல்லிமுல் மலக்கூத். தஃப்சீர்கள் எழுதுவாங்க, மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியர் இப்லீஸ். யாருக்கு? மலக்குமார்கள், ஜிப்ரீல் உட்பட மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாது இப்லீஸ். கிதாபில் எழுதுவாங்க இமாம் மைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வானத்தில் அல்லாஹு தாலா அவனுக்குன்னே ஒரு மிம்பர் வச்சிருந்தான். அந்த மிம்பர்ல அவனை தவிர யாருமே ஏறினது கிடையாது. ஒரு மிம்பர் அல்ல, இது மாதிரி ஒரு மிம்பர் அல்லாஹு தாலா தயார் செஞ்சு வச்சிருந்தான். அந்த மிம்பர்ல உட்கார்ந்த மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் நடத்துவான். அல்லாஹ்வை எப்படி வணங்கணும், எப்படி இபாதத் செய்யணும் அப்படின்னு பாடம் எடுத்தவன் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹ்ருஜ். ருபமால 14வது சூராவில் அல்லாஹ் தாலா பேசுறான், ஃபஹ்ருஜ், முதல்ல வெளியே போ, நீ அசிங்கம், என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது. அத்தா தகப்பன் பையனை பார்த்து மோசமான ஒரு காரியத்தை செஞ்சிடா, நீ என் மூஞ்சில விழிக்க கூடாது, நீ என் வீட்டில் இருக்கக்கூடாது, உனக்கு இந்த வீட்டில் மரியாதை இடம் இல்லை, மரியாதையை வெளியே போயின்னு சொல்றோம்ல, கிட்டத்தட்ட இதே ஸ்லாங். ஃபஹ்ருஜ், முதல் நீ வெளியே போ. ஃபஹ்ருஜ் மின்ஹா, இங்கேருந்து வெளியே போ. ஃபஇன்னக ரஜீம், இன்றிலிருந்து நீ விரட்டப்பட்டவன். அல்லாஹ் இப்லீஸை பார்த்து சொன்னான். இந்த இப்லீஸ் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? எத்தனை காலமாக அல்லாஹ்வுக்கு மாற செஞ்சான்? ஒரே ஒரு தவறு இல்லையா? ஒரே ஒரு தவறு. நான் ஏன் சஜிதா செய்யணும்? நான் நெருப்பு, அவன் மண்ணு, உனக்கு சொல்லி எத்தனை சஜிதா? ஏன்னா வானத்தில் அவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது. இப்லீஸை பற்றி அவ்வளோ அவனுடைய பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்கு. அவனுடைய நேர்மறையான அவன் எப்படிலாம் அல்லாஹ்வுக்கு இபாதத் செஞ்சிருக்கிறான்றது நிறைய இருக்கு. வானத்தில் அவன் சஜிதா செய்யாத இடமில்லை. அவனை விட மிகப்பெரிய ஆபிது கிடையாது, அவனை விட மிகப்பெரிய ஆலிம் கிடையாது, இல்லைங்களா? அவனை விட மிகப்பெரிய வணக்கசாலி கிடையாது, அவனை விட மிகப்பெரிய ஆலிம் கிடையாது, மிகப்பெரிய அறிவாளி அவன். மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியருங்கும் போது அவனுடைய தரத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? மலக்குமார்களுக்கெல்லாம் வஸ்தாதுன்னு சொன்னா அப்போ அவனை புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. அவ்வளோ பெரிய இப்லீஸ். ஃபஇன்னக ரஜீம், நீங்க இருந்து வெளியே போ, நீ விரட்டப்பட்டவன். அல்லாஹ் தஆலாவோட பேர் வாங்கினதுக்கு ஒற்றை காரணம். 3000 வருஷம் மாற செஞ்சான், 2000 வருஷம் அல்லாஹ்வுக்கு மாற செஞ்சாலாம் கிடையாது. கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மாற செஞ்சான், நீ வெளியே போன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. கண்ணியமான சகோதர மக்களே, அந்த இப்லீஸுடைய பட்டியல்களை நம்ம வந்துடக்கூடாது. நம்முடைய இபாதத்தில் ஆரம்பத்தில் நம்ம இருந்த கவனம் அதை விட பல 100 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் ரமதானுடைய கடைசியில். அதனால தான் சொன்னேன், அதிகபட்சமாக இன்னும் 2 அல்லது 3 தினங்கள் இருக்கிறது. இந்த 27 தினங்களுடைய அமல்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. மீதமுள்ள 2-3 தினங்களை சரியான முறையில் ஃபினிஷ் பண்ண சொல்லல, குட் ஃபினிஷர்னு சொல்லுவோம், சரியான முறையில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அருமையான சகோதர மக்கள், அதை தான் இந்த 2 தினங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக கபூலியத்தின் ஒன்று இருக்குது. இபாதத்துடைய அசலே அல்லாஹ் அங்கீகரிக்கிறது இல்லையா? பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குறோம், பிடிக்கலன்னா என்ன சொல்கிறது? பிள்ளை பிடிக்கணும், அவனுக்கு பிடிக்கணும்னு பார்த்தா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க போடுறேன், ஆனால் எனக்கு பிடிக்கல, திருப்தி வருமா? என்னப்பா கடலாம் வாங்கி அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி கொடுத்தனே, சரித்தா எனக்கு பிடிக்கல, நீங்கள் சொல்கிறீங்க போடுறேன், ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. கிட்டத்தட்ட இது மாதிரி ஆகிடக்கூடாது. யாருக்காக வேண்டி இபாதத் செஞ்சோமோ அவன் நம்மளுடைய அமல்களை கபூல் செய்யணும். அவன் கபூல் செய்யலாட்டி இந்த அமலுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அமல் செஞ்சும் கபூல் ஆகாமல் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும், அப்படியும் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அது சம்பந்தமாக ரொம்ப கவனம் செலுத்தி இருக்கிறாங்க. சஹாபாக்களை பற்றி படிக்கிறோமே, நம்ம ரமதானுக்கு எத்தனை மாதம் துவா செஞ்சோம்? அதிகபட்சம் 2 மாதம். ரஜபு வேற பிறந்தோன்னு துவா செஞ்சோம். ரஜபுக்கு அப்புறம் ஷாபான்ல, ரஜபு ஷாபான் தான். அதுக்கப்புறம் ரமதான் வந்துருச்சு. ரமதானை பார்த்தது பிறகு அந்த பெருமாள் அந்த துவாக்களை விட்டுட்டோம்.
சஹாபாக்கள் ரமதானை பற்றி சிந்தனை வருஷம் முழுக்க இருந்துச்சு. ரமதானுக்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே யா அல்லாஹ் ரமதானை அடையக்கூடிய துவா எனக்கு பாக்கியத்தை கொடுத்து துவா செய்வாங்க. ரமதானுக்கு அடுத்து 6 மாதம் யா அல்லாஹ் ரமதானுடைய இந்த ரமதானுடைய அமல்களை கபூல் செய்யணும் 6 மாதம் துவா செய்வாங்க. வருஷம் முழுக்க அவங்க ரமதானை பற்றி சிந்தனை. ரபியுல் அவல்ல போனீங்கன்னு சொன்னால் யா அல்லாஹ் ரமதானை எங்களுக்கு கபூல் செய்யுன்னு சொல்லுவாங்க. ரமதான் தான் நான் செஞ்ச அமலை கபூல் செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஜமாத்துல் ஆஹிரில் போனால் யா அல்லாஹ் வருகின்ற ரமதானை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுன்னு கேட்பாங்க. வருடம் முழுக்க ரமதானை பற்றி சிந்தனை இருந்தது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்றாங்க, அமலை செய்வதில் காட்டுகின்ற ஆர்வம் தீவிரத்தை காட்டிலும் அந்த அமலை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக என்ற விஷயத்தில் அதிகம் தீவிரம் காட்டுங்கள். லா தஹ்தம்மு லிகில்லத்தில் அமல். சரியான வார்த்தை, ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை. அலி ரலியல்லாஹு தஆலா பேசுவாங்க, அமல் கம்மியா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நான் ரொம்ப அமல் கம்மியா செஞ்சுட்டேன் இல்லையா, என்னிடத்தில் அமல் ரொம்ப கம்மியா இருக்கு, அப்படி கவலைப்படாதீங்க. வஹ்தம்முல் குபூல், யா அல்லாஹ் என்னுடைய அமலை கபூல் செய், அதுல கவலைப்படுங்க இல்லையா? அமல் செய்கிறதுல காட்டுகின்ற ஆர்வத்தை விட அதிகமான ஆர்வம் உங்களுக்கு எதில் இருக்கணும்னு சொன்னா அந்த அமலை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற விஷயத்துல இருக்கணும். அதுல கவனம் செலுத்தலைன்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய எல்லா அமலும் நாசமாகிவிடும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அல்லாஹ் கபூல் செய்யாத அமல் குப்பைக்கு சமானம். நம்முடைய தொழுகைகளோ நம்முடைய நோன்புகளோ குப்பைகளாக ஆகிவிடக்கூடாது. நம்முடைய தொழுகைகள், நம்முடைய நோன்புகள், நம்ம தான தர்மங்கள் எல்லாம் குப்பையை அல்லாஹ் தஆலா நம்முடைய முகத்தில் வீசிடக்கூடாது. தொழுகையை பற்றி சொல்றாங்க, சிலருடைய தொழுகை பழைய துணியை போன்று வீசி எறியப்படும். அவரும் தக்பீர் கட்டியிருக்கிறாரு, பேணுதலாக எல்லாம் ஓதிருப்பாரு. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் சொல்றாங்க, சில பேருடைய தொழுகை குப்பையை போல தூக்கி வீசப்படும். காரணம் கபூலியத் இல்லை என்றால். அந்த கபூலியத் ரொம்ப ரொம்ப அவசியம். கபூலியத்திற்கு சில காரணங்கள் இருக்கிறது. முதலாவதாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக மன்றாடணும், யா அல்லாஹ் என்னுடைய அமலைகள் கபூல் செய்வாயாக. அதான் துஆக்கெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம கேட்போம், யா அல்லாஹ் ரமதானுடைய நோன்புகளை கபூல் செய், தான தர்மங்களை கபூல் செய், என்னுடைய தராவீஹ் தொழுகைகளை கபூல் செய். தொழுகிறதை விட அதிகமான கவனம் கபூலியத்தில் இருக்கணும். யா அல்லாஹ் கபூல் செய், அங்கீகரிப்பாயா என்றதோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் கிட்டத்தட்ட உமையாக்களில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹலீஃபா அவர்கள். உமரே சானி என்பதாக வரலாற்றில் இருப்பு, 2வது உமர் என்பதாக இவருக்கு பெயர். இவர் பெரும்பாலும் ஹுத்துபாவுடைய பெருநாள் ஹுத்துபாவின் போது இவருடைய அதிகமான வார்த்தை இப்படி தான் இருக்கும், ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்னக்கும் சும்தும் லில்லாஹி ஸலாஸீன யௌமன், நீங்கள் அல்லாஹ்விற்காக 30 நாட்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள். வகும்தும் ஸலாஸீன லைலத்தன், அல்லாஹ்விற்காக 30 நாள் இரவு வணங்கி இருக்கிறீர்கள். வஹரஜ்துமுல் யௌம், இப்போ நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க. தத்லபூன மினல்லாஹ் அன் யதகப்பல மின்கும், இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அல்லாஹ் தஆலாவிடத்துல, யா அல்லாஹ் நாங்கள் செய்த எங்களுடைய அமல்களை கபூல் செய்வாயாக என்று நீங்கள் கேளுங்கணும். அதை கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அமல் செய்வதில் காட்டுகின்ற தீவிரத்தை விட அதிகமான தீவிரம் நம்ம எங்க காட்டணும்னு சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய அமல்களை கபூல் செய்வாயாக. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, கூனு லிகுபூலில் அமலி அஷத்து இஹ்திமாமம் மின்கும் பில் அமல், அமலை செய்வதில் காட்டுகின்ற தீவிரத்தை விட அந்த அமலை யா அல்லாஹ் அங்கீகரிப்பாயாக என்ற விஷயத்துல அதிகம் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலான்னு சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால இந்த 2-3 தினங்கள் அல்லது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நம்ம அல்லாஹ் தஆலாவோட அதிகமாக யா அல்லாஹ் என்னுடைய அமலை நீ கபூல் செய். நீ கபூல் செய்யலைன்னு சொன்னா, நீ உதாசீனப்படுத்தினேன்னு சொன்னா நான் அமல் செஞ்சு எந்த ஃபாயிதாவும் இல்லை. அதனால் நீ உதாசீனப்படுத்திடாத. நான் பலகீனமானவன் தான், நிறைய பிரச்சனை இருக்கும். பெர்ஃபெக்டால நம்முடைய நோன்பு இல்லை. என்னுடைய நோன்பு 100%, என்னுடைய தொழுகை 100% அப்படிலாம் கிடையாது. ஏதோ 30-35 கூட தாண்டாது. என்னுடைய நோன்போ என்னுடைய தொழுகையோ என்னுடைய தான தர்மங்கள் 30-35 கூட தாண்டாது. நான் பலகீனமானவன் தான், நீ விசாலமானவன். அதனால என்னுடைய அமலை நீ வீணடித்து விடாதே. யா அல்லாஹ் என்னுடைய அமலை கபூல் செய்வாயாக என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. திருமிதி ஷரீஃபுடைய 3125வது ஹதீஸ். ரசூலுல்லாவும் ஆயிஷாவும் பேசுகிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிறது அது ஆயிஷா அம்மா. நான் ரசூலுல்லாட்ட ஒரு வசனத்தை பற்றி கேட்டேன். நல்லா விளங்கிக்கோங்க, நான் ரசூலுல்லாட்ட ஒரு வசனத்தை பற்றி கேட்டேன். அது என்ன வசனம் சொன்னா, நூர் என்ற சூறாவில் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு வசனம் பேசுகிறான். வல்லதீன யுஊதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜியூன். நாளை மறுமை நாளிலே சில பேர் உள்ளம் நடுநடுங்கியவர்களாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் வருவார்கள். எப்படி? அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ்ட்ட வந்து நிற்பாங்க, சஃப்ல நிற்பாங்க, ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப நடுங்கி கொண்டு சில பேர் வந்து நிற்பாங்க. இந்த வசனத்தை ஓதி காட்டி, யா ரசூலல்லாஹ் அஹும் யஸ்தக்ஃபிரும் அஹும் யஷ்ரபூனல் ஹம்ர அஹும் யஷ்ரபூனல் ஹம்ர வ யஸ்ரகூன்,
அல்லாஹ் இந்த இடத்துல சில பேர் சொல்றானே, நடுங்கிக்கிட்டே வந்து நிற்பாங்கன்னு சொல்றானே, அது யாரை சொல்றாங்க? அல்லாஹ் யாரை சொல்றான்? அல்லாஹ் அவன் கேட்குறாங்க. சில பேர் வந்து நாளை மறுமை நாள் அல்லாஹ்ட்ட வந்து நிற்கும் போது உள்ளம் நடுங்கிய நிலையில் வந்து நிற்பாங்களே, அது யாரு? சாராயம் குடிச்சவங்களா, திருடினவங்களா அப்படின்ற ஸ்லாங்ல கேட்குறாங்க. அதாவது தப்பு செஞ்சுட்டா முன்னாடி நிற்கும் போது நம்ம பெரும் பாவம் பண்ணிட்டோமே, அல்லாஹ் தஆலா இடத்துல மாட்ட போறோமே, கேட்பானே அப்படின்று தவறு செய்த குற்றம் செய்த மனம் குறுகுறுக்கும் சொல்லுவோம்ல, இது மாதிரி பாவம் செய்த வந்து அல்லாஹ்வுக்கு பயந்துட்டே வந்து நிற்பானான்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரு நியாயமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா இடத்துல சில பேர் வந்து நிற்பாங்க உள்ளம் நடுங்கிய நிலையிலன்னு சொன்னால், அப்போ அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, மடியில் கனம் இருக்குது, அதனால் பயந்துட்டே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோம்ல. கிட்டத்தட்ட இதே ஸ்லாங்கில் ஆயிஷா அம்மா கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இப்னத சித்திக், சித்திக்குடைய மகளே. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மகள் என்பதனால யா லா இப்னத சித்திக், சித்திக்குடைய மகளே, லா அவர்கள் கிடையாது, வலாக்கின்னக்கும், அது யார் தெரியுமா? வலாக்கின்ன பெருமானாருடைய வார்த்தை, அருமையான சகோதர மக்களே, அல்லதீன யசூமூன வயத்தசத்தகூன, அது வேற யாரும் கிடையாது, அல்லாஹுக்காண்டி நோன்பு நோற்றவர்களும் அல்லாஹுக்காண்டி சதக்கா செய்தவர்களும். ரசூலுல்லாஹ் நம்மளை பற்றி பேசுகிறாங்க. அந்த வசனம் அல்லாஹ் நம்மை பற்றி பேசுகிறான். உள்ளம் நடுங்கிய நிலையில் அல்லாஹ் தஆலா அவர்கள் நிற்பாங்கன்ற வார்த்தை பாவிகளுக்கான வார்த்தை அல்ல. பாவம் செய்தவங்க அல்லாஹ் தஆலா நடுங்கி கொண்டு நிற்க மாட்டான். யார் நோன்பு நோற்றார்களோ, யார் அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் அதிகமாக சதக்கா செய்தார்களோ, இவர்கள் தான் உள்ளம் நடுங்கிய நிலையில் நிற்பார்கள். அதற்கான காரணத்தையும் பெருமானார் சொன்னாங்க, வஹும் யகாஃபூன் அல்லா யதகப்பலல்லாஹு மின்ஹும், அவர்களுடைய அமல்கள் ஒரு கால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் போய்விடுமோ, நம்ம நோற்ற நோன்பை அல்லாஹ் தஆலா நிராகரிச்சிருவானோ, நம்ம செய்த தான தர்மங்களை அல்லாஹ் தஆலா நிராகரிச்சிருவானோ, இந்த பயம், இந்த அச்சம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் நடுங்கி கொண்டு நிற்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்துக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். இல்லையா? அந்த அச்சம் நமக்கு இருக்கணும். அருமையான எத்தனை பேர் கவலைப்பட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம நோன்பு வச்சிருக்கோமே, இது வரைக்கும் 26 நோன்பு வச்சிருக்கோம், இன்னைக்கு 27. இந்த 26 நோம்பில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய அமல்களை கபூல் செய்யணும், கபூல் ஆகாமல் போயிடுமோ என்ற அச்சம் நம்மளிடத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது? கண்ணியமான சகோதர மக்களே, இந்த அச்சம் தான் அமலை கபூல் செய்யறதற்கான ஆதாரம். அல்லாஹ் தஆலா திருமறையில் பல நபிமார்களுடைய அமல்களை பற்றி பேசுகிறான், நிறைய சொல்கிறான். எல்லா நபிமார்களுமே அல்லாஹுடைய பணியை செஞ்சுட்டு அவங்க கேட்குற வார்த்தை, யா அல்லாஹ் என்னுடைய அமலை கபூல் செய்வாயா. குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் காபத்துல்லா கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சுட்டு சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா பக்ரா என்ற சூராவில் 127வது வசனம் பேசினான், வஇத் யர்ஃபு இப்ராஹிமுல் கவாயித் மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா. ஹஜ்ரத் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை கபூல் செய்வாயாக. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரசூலுல்லாவுடைய எல்லா காலகட்டங்களிலும் ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ, யா அல்லாஹ் என்னுடைய அமலை கபூல் செய், என்னுடைய அமலை கபூல் செய். எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, எல்லா நபிமார்களும் அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்ட வார்த்தை கபூலியத். அந்த கபூலியத்தின் அங்கீகாரம் மட்டும் இல்லை என்றால் நம்ம செய்கின்ற எந்த அமலுக்கும் எந்த மரியாதையும் இல்லாமல் போய்விடும். அதனால் அல்லாஹ் தஆலா இடத்துல அதிகமாக கபூலியத் கேட்க வேண்டும். நிறைய அமல் செய்த பல பேர் நாளை மறுமையில் நரகத்தில் இருப்பார்கள். அமல் செய்தவர்கள் நரகத்துக்கு இருப்பார்கள். திருமிதி முஸ்லீம் ஷெரீஃபுடைய 1905வது ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். நாளை 3 பேர் மிக பிரம்மாண்டமான அமல் செய்து 3 பேர் அல்லாஹ் தஆலா நரகத்தில் வீசுவார். முதல்ல நரகத்துக்கு போகிற 3 பேர் அவங்க தான். ஒன்று ஷஹீது, இன்னொரு ஒரு ஆலிம், 3வது கொடைவல்லல். இவங்க எல்லாமே தன்னுடைய அமல்களை பற்றி சொல்லும் போது கடைசியில் சொல்லுவாங்க, கிடையாது, இதுவெல்லாம் நான் பொருந்தி கொள்ளணும் என்ற எண்ணத்தில் நீ செய்யலை. ஷஹீது யா அல்லாஹ் உனக்காக வேண்டி என்னுடைய உயிரை விட்டேனே. ஒரு ஆலிம் சொல்வார், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி உன்னுடைய பொருத்தத்தை பெறணும் என்றுக்காண்டி நான் என்னுடைய வாழ்க்கையை பூரா இபாதத்தில் மக்களுக்கு தாவாவுடைய பணியில கழித்தேனே. ஒரு செல்வந்தர் சொல்வார், யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெறணும் என்பதற்காண்டி என்னுடைய செல்வங்களை பூரா உன்னுடைய பாதையில் செலவு செய்தேனே. இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் சொல்லியிருந்த வார்த்தை, கதப்த, பொய் சொல்ற, நீ என்னுடைய பொருத்தத்தை ஆதரவு வைத்து நீ செய்யல. உனக்கு சில ஃபாயிதாக்கள் துனியாவில் இது கிடைக்கணும், இது பண்ண இன்னென்ன ப்ராஃபிட், இந்த மைண்ட் செட்டில் பண்ண ஃபஸஹிப் அலா வஜ்ஹிஹி. பெருமானார் பேசுகிறாங்க, முகம் குப்புற நரகத்தில் வீசப்படுவார் என்பதாக பெருமானார் பேசுவாங்க. அமலை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது கபூலியத், அல்லாஹ் தஆலா இடத்தில் அங்கீகாரம். இந்த கபூலியத்துக்கு நிறைய காரணங்கள். முக்கியமான ஒன்று, அதிகமாக இஸ்திஃபார் ஓதணும். அதிகமாக இஸ்திஃபாருக்கும் கபூலியத்துக்கும் என்ன சம்பந்தம் சொன்னால், நமக்கு சம்பந்தமெல்லாம் தேவையும் இல்லை, தெரியவும் செய்யாது. நம்ம அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்திஃபார் செய்யணும். தொழுகு முடிஞ்சதுமே இஸ்திஃபார் செய்யணுமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவமாக பண்ணோம் இஸ்திஃபார் செய்ய இல்லையா? 4 ரக்கா தொழுதுட்டோம், 2 ரக்கா தொழுதுனோம், தொழுஞ்சு முடிஞ்ச இஸ்திஃபார் செய்ய ரசூலுல்லாஹ் சொன்னாலே நம்ம கேட்கலாமா? ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் என்ன பாவம் பண்ண என்னை இஸ்திஃபார் செய்ய சொல்கிறீங்க?
இஸ்திஃபாருக்கும் பாவம் அமல் முடிகிறதுக்கு என்ன சம்பந்தம்? கிடையாது. எல்லா அமல்களும் நீங்கள் பெரும்பாலான அமல்களை பாருங்க, ரசூலுல்லாஹ் யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த இஸ்திஃபார் செய்வாங்க. அமல்களுடைய இறுதியில் நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் பாவ மன்னிப்பு கோருவது நம்முடைய அமல்கள் கபூலாவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இந்த கபூலிய சம்பந்தமாக இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அடுத்த வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் விரிவாக இது சம்பந்தமாக விரிவாக பாருங்க. ரமதானுக்கு பிறகு நம்ம என்னவெல்லாம் செஞ்சால் நம்முடைய அமல் கபூல் ஆனதற்கு அடையாளம் சில உதாரணங்கள் இருக்குது. ரமதானுக்கு பிறகு நம்முடைய செயல்பாடுகளே நம்முடைய நோன்பு கபூல் ஆயிருச்சா இல்லையா, நம்முடைய தராவி கபூல் ஆயிருச்சா இல்லையா, நம்முடைய சஹர் ஏற்பாடுகள் இஃப்தார் ஏற்பாடுகள்லாம் கபூல் ஆயிருச்சா இல்லையான்று ரமதானுக்கு பிறகு தனி டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ நமக்கான முக்கியமான செய்தி, இந்த 2-3 தினங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக கபூலியத்தை கேட்கணும், அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு கோரணும். கடைசியாக ரமதானுடைய கடைசி நாள் என்பதனால மிக முக்கியமான ஒரு அமல் பெருமானார் பேசுகிறாங்க. சதக்கத்துல் ஃபித்ரி என்ற ஒரு அமல ரசூலுல்லாஹ் இந்த காலங்களில் இந்த நாட்களில் நமக்கு வாஜிபாக்கியிருக்கிறார்கள். அபூதாவூத் ஷெரீஃபில் 1609 ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, ஃபதர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிமி மினல் லவ்வி வர் ரஃபதி. பெருமானார் பேசுகிறாங்க, ரமதானுடைய கடைசியில் ரசூலுல்லாஹ் சதக்கத்துல் ஃபித்ரி என்ற ஒன்றை பெருமானார் கடமையாக்கியிருக்கிறார்கள். 2 காரணம். ஒன்று, துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிம் நோன்பாளி செய்த தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக. நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம நோன்புலாம் 100க்கு 100 100% சொல்ல முடியாது. 50-60 தாண்டதே ஆச்சரியம். இன்னும் சொல்லப்போனால் 30-35 கூட தேருமான்னு தெரியாது பர்சன்டேஜில். அந்தளவுக்கு நோம்பில் அவ்வளவு தவறுகள், அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு முன்ன பின்னே இருந்திருக்கு இல்லையா. பர்ஃபெக்டாக நான் சகர் செஞ்சேன்னு இஃப்தார் வரைக்கும் எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிற நம்மள எத்தனை பேர் இருக்கும்? முடியவும் முடியாது. இன்னைக்கு வெறுமனே சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும்தான் நோம்புன்றது நம்ம விளங்கி வச்சுருக்கோம். அப்படி கிடையாது. நம்முடைய கண்ணு நோன்பு நோட்டு இருக்கணும், நம்முடைய காது நோன்பு நோட்டு இருக்கணும், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய சிந்தனை எல்லாமே நோன்பு நோட்டு இருக்கணும். இப்படி பார்த்தோம் சொன்னால் நம்முடைய நோன்பு 100 வேணாம் 10-20 கூட தாண்டாது. பெருமானார் சொல்கிறாங்க, அப்பா நீ பலகீனமான வந்தாம்பா, உன் நோன்பு நிறைய பிரச்சனை இருக்கும், அதுக்கு கஃபாராவாக நீ சதக்கத்துல் ஃபித்ர் கொடுத்துக்கொள். பெருமானார் பேசுகிறாங்க. அதில் எப்படி வேணால் வச்சுக்கலாம், கடைசி சதக்கா கொடுத்துக்கலாம் என்பதல்ல. முடிந்தளவு எவ்வளவு பேணுதலாக இருக்கணும். கடைசியில் நம்மை மீறி சில தவறுகள் நடந்திருக்கலாம். அந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தமாக அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள். 2 காரணம். ஒன்று, துஹரத்துல் லிஸ்ஸாயிம் நோன்பாளியுடைய நோன்பில் ஏற்பட்ட தவறுகளுக்கு குற்றப்பரிகாரமாக. 2வது, ஒத்தொம்மத்தல்லில் மசாக்கீன் அன்றைய பொழுதும் மிஸ்கீன்கள் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்ற இந்த 2 முக்கியமான காரணத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்கத்துல் ஃபித்ரை கடமையாக்கி இருக்கிறார்கள். சதக்கத்துல் ஃபித்ரை பற்றி நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. கடைசியாக இந்த சதக்கத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், பெருநாள் பெற பார்த்த பிறகு தான் கொடுக்கணும், அப்போ தான் நம்முடைய நோன்புக்கு கஃபாராவாகுமோ அப்படின்ற ஒரு விளக்கம், ஒரு சிந்தனை இருக்குது. அப்படி கிடையாது. இதில் சில பேர் லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் 2-3 தினங்கள் ரொம்ப அசந்து போயிட்டேன், பரவாயில்ல நம்ம மக்கள் இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களான்ட்டு. அதில் இந்த சதக்கத்துல் ஃபித்ருடைய காரணத்தை நீங்கள் என்ன சொன்னீங்க? நோன்புடைய குற்றத்துக்கு பரிகாரம்னு சொன்னீங்க. சரி, இப்போ நம்ம 25 நோன்பு 26 நோன்புல நம்ம சதக்கா கொடுத்துட்டா அந்த 25 நோன்புக்கு தானே குற்ற பரிகாரமாக இருக்குது, மீதமுள்ள 5-6 நோன்பு பாக்கியாக இருக்கு, அப்போ அது பிரச்சனையாகுதா இல்லையா அப்படின்னாங்க. சரிங்க, அதுக்கு என்னங்க தீர்வு? அதுக்கு தான் பெருநாள் பெற பார்த்த பிறகு நாங்கள் கொடுத்துக்கிறோம். அப்போ 29 நோம்பு முடிஞ்சிருதா இல்லையா, 30 நோம்பு முடிஞ்சுதா இல்லையா, அப்போ இந்த 90 ரூபா 30 நோம்பையும் கவர் பண்ணிக்கும். 25 நோம்புல 90 ரூபா கொடுத்தா அந்த 90 ரூபா 25 நோம்புக்கு மட்டும்தான் கவர் பண்ணும், மீதமுள்ள 4 நோம்பு கவர் பண்ணாதுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட். அப்படி கிடையாது, எப்போ வேணா கொடுத்துக்கொள்ளலாம். ரமதானுடைய கடைசியில் கொடுக்கணும். ஹதீஸ்களில் வருது 2-3 நாட்களுக்கு முன்பாகவே ரசூலுல்லாஹ் சதக்காவை வாங்கியிருக்கிறார் என்ற ஆதாரம் இருக்கிறது. பிரபல்யமான செய்தி. இந்த ஹதீஸோடு நான் முடித்துக்கொள்வேன். புகாரி ஷெரீஃபுடைய 2311வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சதக்கத்துல் ஃபித்ரை பாதுகாப்பதற்காக வேண்டி வசூல் செய்கிறது, அந்த கசானாவை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு கொடுத்திருந்த வக்கலனி ரசூலுல்லாஹ் எனக்கு பொறுப்பு ஆக்கியிருந்தார்கள். அது அபூ ஹுரைரா சொல்றாங்க. நான் ஒரு நாள் இரவு சதக்கத்துல் ஃபித்ரை பாதுகாத்து கொண்டு இருக்கும்போது ஒரு திருட வந்தான், திருடிட்டு போக போனா நான் பிடிச்சேன், என்னத்துல ரொம்ப கெஞ்சினான், எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க, புள்ள குட்டி இருக்கு, எனக்கு வேற வழி இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கெஞ்சிரா. சரி தொலையுதுன்னு விட்டுட்டேன். மறுநாள் ஃபஜருக்கு போனா பெருமானார் சொன்னாங்க, மாஃபா அலா சீருக்கு, அப்பா நேற்று ஒரு திருட வந்தானே அவன் என்ன சொன்னான்னு கேட்டாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். நைட்டு வந்தது எனக்கு தான், என்னை வயிட்டு இருந்தான், நான் இன்னும் ரசூல்லா இடத்துல, ஆனால் ரசூல்லா முந்திக்கிட்டு கேட்குறாங்க, வந்த திருட என்ன சொன்னான்ட்டு. யார் ரசூல்லா இது மாதிரி திருட நான் பிடிச்சேன், ஆனால் ரொம்ப கெஞ்சினான், வேற வழி இல்லாமல் விட்டுட்டேன். ரசூல்லா சொன்னாங்க, அம்மா இன்னஹு கதிப சயவுது, அவன் உன்ட்ட பொய் சொல்லியிருக்கான்ப்பா, அவன் உன்ட்ட பொய் சொல்லியிருக்கான், வரமாட்டேன்னு சொன்னால இன்னைக்கு வருவான் பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. 2வது நாளும் பார்க்குறாங்க. அபூ ஹுரைரா நம்புறாங்க, ரசூல்லா வருவான்னு சொல்லிட்டாங்களே, முன்னாடி திடீர்னு வந்தான், இப்போ ரசூல்லா வருவான்னு சொல்லிட்டாங்க, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நாள் வந்தான், திரும்ப பிடிச்சாங்க, கெஞ்சினா விட்டுட்டாங்க. 2வது நாள் வந்து சொல்றாங்க, யார் ரசூல்லா நேற்று வந்தான்,
நேற்று வந்தா இது மாதிரி ரொம்ப கெஞ்சி நான் விட்டுட்டேன். ரசூல் அப்பயும் அதே வார்த்தை தான், இன்னஹு கது கதபக்க சயௌது, இன்னைக்கும் வருவான் அவனை பிடிச்சிருன்னு சொன்னாங்க. 3வது நாள், முதல் நாள் வந்தான் பிடிச்சிட்டாங்க விட்டாச்சு, 2வது நாள் வந்தான் பிடிச்சாங்க விட்டாச்சு, 3வது நாள் வந்தான், அவன் நம்புறாங்க ரசூல்லா சொல்லிட்டாங்கன்ட்டு வந்தான் பிடிச்சிட்டாங்க. இனி என்ன ஆனாலும் விட மாட்டேன்னு உறுதியாக இருக்கிறாங்க. 2 தடவை உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன், 3வது கிடையாது. சும்மா ஏமாந்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ அவன் சொன்னா, சரிப்பா நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன், இதை நீ செஞ்சின்னா நான் இனி உன்கிட்ட வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆயத்துல் குர்சியை பற்றி சொல்லி கொடுக்குறான். ஷைத்தான் சொல்லி கொடுக்குறான். அதாவது ஆச்சரியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு முக்கியமான ஒரு செய்தியை ஷைத்தானுடைய நாவின் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வழங்குகிறான். இந்த ஹதீஸை சொன்னது ஷைத்தானுடைய நாவின் மூலமாக நமக்கு இந்த செய்தி வருது. அவன் சொன்னா, நீ படுக்கைக்கு போகும்பொழுது இரவு நேரங்களில் ஆயத்துல் குர்சி ஓதுனா நானும் என்னுடைய சகாக்கள் யாரும் உன் இடத்துல வர முடியாது, பகல் வரைக்கும் உன் பக்கத்தில் யாரும் வர முடியாது, அல்லாஹ் அவனுடைய பாதுகாப்பில் இருக்கிறான்னு சொன்னோன்னே அவன் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, நல்ல ஒரு அமலை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது வரைக்கும் தெரியாது அபூ ஹுரைராவுக்கு வந்தது யாருன்ட்டு. மறுநாள் வந்து சொல்கிறாங்க, திரும்ப 3வது நாள் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் ஆள் வந்தானான்ட்டு. வந்தா யாரை சொல்லா, இந்த தடவை ரொம்ப கெஞ்சினா, ஆனால் நான் கடைசி வரைக்கும் விட மாட்டேன்னு சொன்னேன், கடைசியாக ஒரே ஒரு அமலை சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா, எனக்கு ஏதோ சரியாப்பட்டுச்சு விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அப்போ பெருமானார் சொன்னாங்க, வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு பொய்யன் உண்மை சொல்லியிருக்கிறான் இல்லையா, அன்னஹு கது சதக வஹுவ குதுபு, வாழ்நாளில் அவன் உண்மையே சொன்னது கிடையாது, அப்பேற்பட்டவன் முதலாக ஒரு பொய் உண்மையை பேசியிருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அடுத்து கேட்குறாங்க, அதாலமு மன் துஹாதிபு முந்து ஸலாஸலையாலின், 3 நாளாக உன்ட்ட வந்துட்டு போனானது யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்களுடைய ஒரே பதில், அல்லாஹ் ரசூலுஹலம், யார் ரசூலா தெரியாது யாருன்ட்டு. பெருமானார் சொன்னாங்க, தாக்க ஷைத்தான், வந்தவன் மனுஷன் இல்லைப்பா ஷைத்தான் சொன்னாங்க. வந்தவன் ஷைத்தான், அவன் ஷைத்தான் இது வரைக்கும் பொய் சொன்னது உண்மையை சொன்னதே கிடையாது, அப்பேற்பட்ட பொய்யன் ஒன்ற ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான் என்பதாக சொல்லி அந்த ஹதீஸ்களுடைய தொடரில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சி சம்பந்தமாக சொல்லுவாங்க. அதனால் இரவு நேரங்களில் நம்ம தூங்கி ஓதிட்டு படுத்தோன்னா கெட்ட கனவு வராது, வேறமான தூக்கத்தில் எந்த பிரச்சனையும் வராது. பிள்ளைகளுக்கு நம்ம ஓதிட்டு படுத்தோன்னா பிள்ளைங்க பயந்து எந்திரிக்காது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த ஹதீஸில் ஆயத்துல் குர்சி ஓரமாக வச்சுருங்க. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்ல செய்தி, இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கிற தகவல்னா 3 நாளாகவே சதக்கத்துல் ஃபித்ரை ரசூலுல்லாஹ் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. பெற பார்த்த பிறகு தான் கொடுக்கணும் என்பதில்லை, எப்பொழுது வேண்டுமானால் கடைசி காலங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம பெருநாளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏழைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பெற பார்த்த பிறகு அன்றைக்கி நைட்டு நம்ம தேடி போய் கொடுத்துட்டு அல்லது பகலில் போய் கொடுக்கறதுனால அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால் முடிஞ்சளவு முன்பே கொடுக்கறது மிக முக்கியமானதாக இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த அபூதாவுத் ஷெரீஃப்லேயே நம்ம சொன்னோம், பெருமானார் சொன்னாங்க, ஃபமன் அத்தாஹா கபல ஸலாத்தி ஃபஹிய ஸகாத்துல், யார் ரமலானுக்கு முன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்பு கொடுக்குறாரோ அதுதான் சதக்கத்துல் ஃபித்ர். பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தா சதக்கத்துல் ஃபித்ரில் வராது. நான் ஏற்கனவே சொன்னேன், சதக்கத்துல் ஃபித்ர் முக்கியமான காரணம் நம்முடைய நோன்புக்கு குற்றப்பரிகாரம். நோன்புடைய குற்றப்பரிகாரமாக ஆகணும்னு சொன்னால் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கணும். ஏதோ மறந்துட்டோம், சரி பரவாயில்ல பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நீங்கள் சாதாரணமாக எல்லா காலங்களையும் சதக்கா செய்றீங்களே அது மாதிரியான சதக்காவாகத்தான் இருக்குமே தவிர சதக்கத்துல் ஃபித்ரின் காலமாக கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அது சதக்கத்துல் ஃபித்ரே கிடையாது என்பதாக பெருமானார் பேசினாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் ரமதானுடைய கடைசி காலத்தில் பகுதியில் இருக்கிறோம். இபாதத்துகளில் இதுவரை இருந்த முனைப்பை விட அதிகமாக முனைப்பு காட்டி அதிகமாக இபாதத் செய்வோம். அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக இஸ்திஃபார் செய்வோம். குறிப்பாக கபூலியத்திற்காக வேண்டி நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக வேண்டும். ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு மாதத்தில் நம்ம செய்த எல்லா நற்கர்மங்களையும் கபூல் செய்து அதன் மூலமாக நாளை மறுமையில் அல்லாஹுக்கு உவப்பை பெறக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.